ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா க்ரொசண்ட் தான் செய்ய போறோம். அதை க்ரொசண்ட்னு சொல்லக்கூடாதான், க்ரோசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்னா நியூட்டெல்லா பேஸ்ட்ரி, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம க்ரொசண்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பேஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரொசண்ட் கட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு இது ஸோ இப்படி இழுத்து விட்டா நம்ம கடைசி பைட் கிடைக்கிற க்ரொசண்ட் கூட வந்து ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். குக்கிங் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம க்ரொசண்ட் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 2 அதுக்கப்புறம் நம்ம எக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணி க்ரொசண்ட்டை உள்ளே வச்சுக்கலாம். சாக்லேட் க்ரொசண்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு சாக்லேட் க்ரொசண்ட் எடுப்போம். பேக் ஆகிருக்கு. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்தியாவில் இந்த க்ரொசண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye.